ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கல்கி கிருஷ்ணமூர்த்தி நினைவு அறக்கட்டளை இருக்கு பாருங்க, அங்கிருந்து மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கான உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு மொத்தத்தில் ரூபாய் 17 லட்சம் பெருமானம் உள்ள உதவித்தொகை வழங்குறாங்க. அவரவர் தகுதிக்கேற்ப இந்த ஸ்காலர்ஷிப் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் 2025-26 ஆண்டில் அரசு அங்கீகாரம் பெற்றுள்ள கல்வி நிலையத்தில் சேர்ந்து படித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான போனஃபிட் சப்மிட் பண்ணணும். +1 +2 பாலிடெக்னிக் பட்டப்படிப்பு மேற்படிப்பு ஆகிய வகுப்புகளில் ஏதேனும் ஒன்றில் பயில்பவராக இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் +1 படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்க, டிகிரி படிக்கிறவங்க, பிஜி படிக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதழியல், விஷுவல் கம்யூனிகேஷன், பொது தொடர்பு, தொழில் மேலாண்மை ஆகிய பட்ட மேற்படிப்புகளுக்கு கல்வி உதவி ஒதுக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ட மேற்படிப்பு எனில் கடைசியாக எழுதிய பரீட்சையில் குறைந்தபட்சம் 80% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே +1 +2 பாலிடெக்னிக்காக இருக்கீங்கன்னா கடைசி எழுதின மதிப்பெண்ணில் 90% மதிப்பெண் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 1,50,000 குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை மாணவர் தமது கைப்பட எழுதி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தில் கோரப்படாத சர்டிஃபிகேட்டை அனுப்பக்கூடாது. அத்தகைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். சர்டிஃபிகேட்டின் ஜெராக்ஸ் நகல் மட்டுமே அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு கீழே உண்மை நகல் அப்படின்னு எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலம் மட்டுமே அனுப்பி வைக்கணும், கொரியரில் அனுப்பக்கூடாது. தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மட்டுமே தகவல் தெரிவிக்கப்படும். மற்றபடி கடித போக்குவரத்து கிடையாது. சான்றிதழ் நகல்களை திரும்ப அனுப்ப இயலாது. இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி பார்த்தா ஜூலை 31 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெயர் என்ன, எந்த ஸ்கூல், எந்த காலையில் படிக்கிறீங்க, ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு ஜூலை 31 தேதிக்குள்ளே இருக்க மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி வைங்க. உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.